DMK and ADMK talks about TVK. இன்னைக்கு தமிழ்நாடு அசம்பிளியில் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவங்க மாறியான ஒரு விவாதங்களும் ஒரு கேள்விக்கான பதில்களும் கொடுத்திருந்தாங்க. அண்ட் என்னென்ன கேள்விகள் எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு, என்னென்ன பதில்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குன்றதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி சேனலிஸ்ட். அசம்பிளியில் கரூர் இஷ்யூவை பற்றி எடப்பாடி அவர்கள் பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்திருந்தாரு. ஸோ அதிகமான போலீஸ் அந்த இடத்துல போடப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் 7 மணிக்கு தான் அந்த இடத்தையே ரீச் பண்ணியிருந்தாரு. ஆனால் அவர் சொன்ன டைமுக்கு அந்த இடத்துல வரலை. அங்கே இருக்கிற மக்களுக்கு போதுமான தண்ணீரோ இல்லை சாப்பாடோ பெண்களுக்கான ஒரு ரெஸ்ட் ரூம் வசதியோ அந்த இடத்துல இல்லை. அண்ட் 30 to 35 மீட்டர்ஸ் தாண்டி மக்களை அவங்க பார்த்துருந்தாங்க. அதனாலேயே மக்களோட அலை கூட்டமாக இருந்ததுனால மக்கள் எல்லாருமே பக்கத்தில் இருக்க அந்த ஜென்ரேட்டர் இருக்க பிளேஸில் போயிருந்தாங்க. அங்கே அந்த இடத்துல போனதுனால அந்த இடத்துல இருக்க ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால போலீஸ் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு 2 ஆம்புலன்ஸ் வந்துருந்துச்சு. ஆனால் அதை பார்த்த டிவிகேல இருக்கிறவங்க அந்த 2 ஆம்புலன்ஸில் இருக்க அந்த டிரைவர்ஸை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். கரூர், மதுரை, சேலம், புதுக்கோட்டை, திண்டுக்கல் இந்த இடத்துல இருந்து டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாமே வர வச்சிருந்தாங்க. ஒரு 152 பீப்புள் கிட்ட அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. இருக்க அமைச்சர்களுமே அந்த இடத்துல போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. 200 பெட்டு தான் கரூர்ல இருந்ததுனால எக்ஸ்ட்ராவா 400 பெட்டு நாங்க வரவழைச்சிருந்தோம். திண்டுக்கல் அண்ட் திருச்சியில இருக்க கலெக்டருமே அந்த இடத்துல ஹெல்ப் டெஸ்க் எல்லாம் போட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒருத்தர் மட்டும் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அண்ட் கரூரில் ஏன் அவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல போதுமான அளவுக்கு இந்த உடல்களை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு வசதி அந்த இடத்துல இல்லை. 24 டாக்டர்ஸ் ஒரு 1:40 AM இருந்து அடுத்த நாள் மதியம் 1:10 PM இந்த டைம்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருந்தாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஏடிஎம்கே சைட்லேருந்து இபிஎஸ் அவர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுதே டிஎம்கே சைடில் இருக்க மினிஸ்டர்ஸ் நடுவில் பேசினதுனால இபிஎஸ் சைட்ல இருந்து வாக் அவுட் ஆகிட்டாங்க சட்டசபையை விட்டு. அண்ட் ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு அவங்க அந்த இடத்துல ஒரு சில கேள்விகள் எல்லாமே நான் மக்கள்கிட்ட பேசணும், அந்த இடத்துல பேசினா ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ப்ரெஸ் மீட்ல அவர் சொல்லியிருந்தாரு. சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ஏன் ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, ஏன் அவருக்கு இவ்வளோ ஒரு பதற்றம் இருக்குன்ற ஒரு கேள்வியை இபிஎஸ் அவர்கள் கேட்டிருந்தாரு. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பேசின ஒரு 10 மினிட்ஸ்லேயே எங்கிருந்தோ ஒரு செருப்பு விழுந்திருக்கு. அது எப்படி விழுந்துச்சு? 40 பேர்கிட்ட அந்த இடத்துல இறந்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு செக்யூரிட்டி அந்த இடத்துல கொடுக்கப்படலை. இதே ஒரு ஆளுங்கட்சியா இருந்தா அவங்களுக்கு ப்ராப்பரான செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஒரு ஆப்பனண்டா இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன் சைடுக்கு போலீஸோட செக்யூரிட்டி சரியா கொடுக்கப்படலைன்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே விஜய் அவர்கள் 4 இடங்களுக்கு அவரோட கேம்பெயினை அவர் தொடங்கி இருந்தாரு. ஸோ போலீஸ், இன்டெலிஜென்ஸ் பீப்புள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 10,000 பேர் வராங்கன்னா அதுக்கு மேலேயே வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் சரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படலை. அண்ட் நாங்கள் டிவியில் பார்க்கும்போது அந்த இடத்துல 500 போலீஸ்கள் இருந்தா மாதிரியே தெரியல. ஏடிஜிபி சைடில் இருந்து 500 போலீஸ்ன்னு சொல்றாங்க. ஆனால் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் 660 போலீஸ்கள் போடப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷனை அவர் கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இந்த இடத்துல பிரச்சாரம் பண்றதுக்கு ஏடிஎம்கே சைட்ல இருந்து கேட்டிருந்தாங்க, பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படலை. ஆனா டிவிகேக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன? இந்த இடத்த கொடுத்ததுக்கான ரீசனே ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும்ன்றதுக்காக தான் கொடுத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு மக்களுக்கும் அண்ட் ஏடிஎம்கே சைட்ல இருக்கிறவங்களுக்குமே டவுட் இருக்கிறதாக அவர் சொல்லியிருந்தாரு. ஏன் அவசரமா எல்லாமே பண்ணியிருந்தாங்க. 3 டேபிள் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு நைட்லயே எப்படி இவங்க பண்ணி முடிச்சிருந்தாங்க. 1 டேல இவங்க எப்படி பண்ணி முடிச்சிருப்பாங்க, இது எப்படி நடந்திருக்குன்ற ஒரு கேள்வியுமே அவர் கேட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடியான பல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. கிட்னி ரிலேட்டடான ஒரு இஷ்யூவா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்ததா இருக்கட்டும், இல்ல ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் காட்டாத ஒரு அர்ஜென்ட்டை
இந்த ஒரு கரூர் இஷ்யூல வந்து சீக்கிரமா வந்து பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண எல்லா உடல்களுமே வந்து கரூர் மாவட்ட மருத்துவ அணின்ற ஒரு பெயர்ல வந்து கொண்டு போய் தான் வந்து வீட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்துல வந்து அந்த பெயரை போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் கவர்மெண்ட் சைடில் வந்து எந்த ஒரு ஆம்புலன்ஸுமே இல்லையா? இதுல வந்து அரசியல் பண்றது வந்து யாருன்ற ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அகெயின் டிஎம்கே வெஸ் ஏடிஎம்கே சைட்ல இருந்து வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் டிஎம்கே சைட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல வந்து கூட்டணிக்கு வந்து பிளான் போடுறாங்க. அவங்க கட்சியில இது மாதிரி நடந்தா கூட இது மாதிரி பேசினது கிடையாது. ஸோ கூட்டணிக்காக தான் இது மாதிரி பண்றீங்களா? யார் கூட கூட்டணியா வந்தாலுமே டிஎம்கே தான் வந்து கன்ஃபார்ம் வந்து வெற்றி பெறும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அகைன் இபிஎஸ் வந்து அருணா ஜெகதீஷன் ஜட்ஜ் அவங்களோட சைட்ல இருந்து ஒரு கமிட்டியை வந்து வச்சிருந்தாங்க. போலீஸ் சைட்ல வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? போலீஸ் சைட்ல இருந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. அகைன் வந்து டிஎம்கே சைட்ல இருந்து ஸ்டெர்லைட்ல நடந்த விஷயத்துக்குமே இந்த மாதிரியான கமிட்டி தான் நீங்களும் வச்சிருந்தீங்க. அகைன் வந்து போலீஸ் சைட்ல இருந்து வந்து கான்ஃபரன்ஸ் மீட் வந்து வச்சு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தான் வந்து நாங்களும் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ எங்க சைட்ல இருக்க ஒரு கிளாரிஃபிகேஷனை நாங்க மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நாங்க வச்சிருந்தோம்னு சொல்லிட்டு டிஎம்கே சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சட்டசபையில வந்து கரூர் இஷ்யூக்கான ஒரு கேள்விகளும் பதில்களும் மாறி மாதிரி வந்து இரண்டு கட்சிகளுமே வந்து பல பதில்களையும் கேள்விகளையுமே வந்து கேட்டிருந்தாங்க. கடந்த வாரங்களாவே வந்து கரூர் சம்பவம் தான் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. அண்ட் அதற்கான ஒரு பல கேள்வி பதில்களுமே வந்து பொலிட்டீஷியன் சைட்ஸ்ல இருந்து மினிஸ்டர் சைட்ஸ்ல இருந்து வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து எந்த ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சப்போர்ட்டோ இல்லை அகெயின்ஸ்டோ வந்து கிடையாது. ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றத பற்றி தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அசம்பிளியில் என்ன நடந்துச்சுன்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் வேற ஒரு இஷ்யூவை பற்றி நம்ம பேசலாம். தேங்க்யூ.